நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். காவேரியோட வளகாப்பை பார்க்குறக்கு ரொம்பவே ஆவலாக இருக்கும். அது போக காவேரிக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்றதை தெரிஞ்சுக்கிறக்கும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் சொன்ன மாதிரி பசுபதி வந்து சாரதா காலிலேயே விழுந்து மன்னிப்பு கேட்டு பத்திரத்தை எல்லாம் கொடுத்துட்டு போனதுமே எல்லாருமே ஷாக் ஆகி ஸ்டன்னாகி நின்றுவாங்க. என்னடி நடக்குது காவேரி, எனக்கு ஒன்றுமே புரியல. இவரும் பாட்டுக்கு வந்து என் காலிலெல்லாம் விழுந்து பத்திரத்தை திரும்பி கொடுத்துட்டு போயிட்டான், என்னதான் நடந்துச்சு சொல்லு அப்படின்ன மாதிரி காவேரி கிட்ட சாரதா கேட்க, இல்லைம்மா ராகம் வந்து லண்டனில் இருந்தால அவன் லண்டன்லேருந்து இந்தியா வரக்காக வரும்போது ஏர்போர்ட்லேயே வச்சு பிளாக் பண்ணி அவனை கடத்தி பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி பத்திரத்தை கொடுத்தா தான் வந்துட்டு ராகவை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு விஜய், குமரன், நிவின் 3 பேரும் சேர்ந்து எல்லா பிரச்சனையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஆள் இந்த அளவுக்கு பயந்து அலண்டு போய் கொண்டு வந்து நம்மகிட்ட பத்திரத்தை கொடுத்துட்டு போகிறாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா, என்னால் நம்பவே முடியலடி, இதெல்லாம் ஒரே நாளில் இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கே நம்ம கோர்ட்டு கேஸுன்னு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளோட வீடு நம்மளுக்கு கிடைக்காமலே போயிருமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரித்து உங்களுக்காக வச்சுருக்கிறது ஒரே ஒரு சொத்து மட்டும்தான், அதுவுமே நம்ம கையிலிருந்து போயிருமோன்ற பயத்திலேயே ஒவ்வொரு நாளும் தூங்காமல் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். விஜய் தம்பி மனசு வச்சனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அன்றைக்கி நான் வாக்கிங் போடும்போது அந்த அளவுக்கு அழுது புரண்டு சொன்னதுனால தான் விஜய் தம்பிக்கு அது ரொம்ப பாதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்திருப்பாரு அப்படின்ன மாதிரி சாரதா சொல்ல, உடனே காவேரி சொல்லுவாங்க, ஆமாம்மா நீ அன்றைக்கி அழுதுக்கப்புறம் அவருக்கு ரொம்பவே சங்கட்டமாயிருக்கு. அதனால தான் அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ண ஆரம்பித்து குமரன், நிவின் 3 பேருமே போய் குமரன் மாமாவும் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காருமா, இல்லைன்னு சொல்லலை அப்படின்ன மாதிரி கங்காவை பார்த்துட்டு காவேரி ஒரு மாதிரி பதட்டமாக பேசுவாங்க. என்ன காவேரி இவ்வளோ சுயநலவாதியாக இருக்க, குமரன் மாமாவும் தானே கூட போயிருக்காங்க, நிவினும் தானே கூட இருக்காரு, அது என்ன உன் புருஷன் தான் எல்லாமே பண்ண மாதிரி ரொம்ப பெருமையாக வந்துட்டு விஜய் தான் பண்ணாருன்ற அப்படின்ன மாதிரி கங்கா கேட்க, இல்லைக்கா நான் இப்போ தான் சொன்னேன்ல குமரன் மாமாவும் கூட இருந்து எல்லாமே பண்ணியிருக்காருன்னு அப்படின்ன மாதிரி காவேரி மலப்ப, நீ கொடுக்குற சர்டிஃபிகேட் எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது, முதல்ல நான் சொல்கிற கேட்டுக்கோ. யாரு கேட்டு வந்துட்டு குமரன் மாமா வந்து விஜய் கூட கூட்டிகிட்டு போனார், யமுனாவோட புருஷனையும் கூட கூட்டிகிட்டு போயிருக்காரு. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்க முடியும்? உனக்கு கொஞ்சம் கூட அந்த ஆளை பார்த்து பயமே இல்லையாடே, நீ பாட்டுக்கு கையை ஓங்கி அடிக்கிற, உனக்கும் உன் புருஷனுக்கும் இதே வேலை தானா, மற்றவங்க கிட்ட பிரச்சனை பண்ணணும், மற்றவங்கள கை வைக்கணும், அசிங்கப்படுத்தணும், போலீஸ் கேஸுன்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி நடக்கணும், இதே தான் வேலையா? உனக்கும் விஜய்க்கு வேணால் அது சாதாரண விஷயமா இருக்கலாம், எனக்கு அது பெரிய விஷயம். அதுவும் போக அவ்வளோ பெரிய ஆம்பளை நீ கை நீட்டி அடிக்கிறியே, அந்த ஆள் அந்த அவமானத்தில் திரும்பி என்னென்ன பண்ணுவான்றதை யோசிச்சியா? நீ பாட்டுக்கு எல்லாமே பண்ணுற காவேரி, நீ என்ன பெரிய இவன் நினப்பா உன் மனசில் அப்படின்ற மாதிரி கங்கா கேட்க, என்னக்கா சொல்கிறேன், நம்ம வீட்டை ஆட்டையை போட்டு அவன் சொந்தக்காரன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான், அதை மீட்டு கொடுத்து அந்த ஆள் மேலே இருக்கிற கோவத்தை காமிச்சது என் தப்பா? இது நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, நீ தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கூட வந்துட்டு நம்ம வீட்டை மீட்டுட்டோன்ற சந்தோஷமே இல்லாமல் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க, உடனே சாரதா சொல்லுவாங்க, ஏன்டி கங்கா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, விஜய் தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பாரு, காவேரியும் வந்துட்டு நம்ம வீட்டை வந்து கைப்பற்றி போயிட்டான்ற அந்த கோவத்தில் தானே அடித்தா, இதுக்கே நீ இவ்வளோ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, அவனால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன்டி, நீ ஒன்றும் பயப்படாத, நீ என்ன அவனால் பிரச்சனை வந்துடும் நீ இவ்வளோ பயப்படுற அப்படின்ற மாதிரி சாரதா கேட்க, ஆமாம்மா பயப்பட தான் செய்வேன், என் வயிற்றுல இப்போ ஒரு குழந்தை வளருது, நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா வராதாங்கிறத யோசிக்க மாட்டேனா, அந்த ஆள் பாட்டுக்கு ஏதாவது பண்ணுவான், அதை நம்ம அனுபவிக்கலாம், தப்பு கிடையாது, அதுக்காக பிறக்க போகிற குழந்தைய அனுபவிக்கணுமா, ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பயந்து சாகணுமா? ஒரு எதிரின்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா வாழ்கிற வாழ்க்கையே வந்துட்டு நரகமாயிடும். அந்த ஆள்கிட்ட இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் என்னென்ன பிரச்சனை வரும்ன்ட்டு எத்தனையெல்லாம் சந்திச்சிருப்போம். இவ பாட்டுக்கு பிரச்சனையை வந்து இழுத்து விடுறதுலே தான் இருக்கா, முடிச்சு வைக்கிறதுல இவளும் சரி விஜயும் சரி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. பத்தாத குறைக்கு இப்போ மாமாவே சேர்த்து இந்த பிரச்சனையை இழுத்து விட்டுட்டாங்க. நிவினையாவது அவர் விட்டுருவார், எப்படினாலும் தங்கச்சி பையன்ற அந்த ஒரு விஷயத்தில் வந்து நிவினை எந்த பழி வாங்குறதோ மேற்கொண்டு நிவினை ஏதாவது பேசுகிறதோ பண்ண மாட்டார். ஆனால் வந்து இவர் பழிவாங்க நினைக்கிற ஒரே ஆள் மாமாவாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா விஜய்கிட்ட போகிறதுக்கும் ரொம்ப யோசிப்பார், பணபலம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் மேலே இவருக்கு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்துட்டு குமரன் மாமாட்ட தான் ஈஸியாக வந்துடுவான். அவன் ஆல்ரெடி எங்கள் கடையை தானே அவன் அடித்து உடைச்சி குமரன் மாமாவையும் கை வச்சிருக்கான். ஸோ மேற்கொண்டு எங்ககிட்ட தானே அவன் பிரச்சனை பண்ணுவான், நாங்கள் நிம்மதியாக இருக்கவே கூடாதா, ஏன்டி இப்படிலாம் பண்ணுறீங்க, நாங்கள் பேசாமல் தனி கொடுத்தனமே போயிடும், நீயே இங்கே சந்தோஷமாக இரு, உன் பிள்ளை கூட நீயே சந்தோஷமாக இருமா அப்படின்ன மாதிரி கங்கா கோச்சிக்கிட்டு ரூம்குள்ளே போயிடுவாங்க. உடனே காவேரி உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, என்னம்மா இதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நாங்கள் நல்லதுக்காக தானே இதெல்லாம் பண்ணுறோம், இவ என்ன எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாண்டி இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதை நினச்சி கொஞ்சம் கூட சந்தோஷப்படாமல் அவள் பாட்டுக்கு எப்படி பேசிட்டு போகிறான் பாரு, இவளை நான் எப்படி சமாதானப்படுத்த போகிறனோ எனக்கு தெரியல, நான் என் வீடு திரும்ப கிடச்சிருச்சுன்னு நினச்சி சந்தோஷப்படவா, இல்லை இவள் இப்படி கோச்சுக்கிறாளே, இவள் சண்டை போடுறாளே, மேற்கொண்டு இவள் சொல்கிற மாதிரி பசுபதியால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ற பயத்தில் இருக்கவா, எனக்கு ஒன்றுமே புரியலடி,
ஏன் தான் என் வாழ்க்கை மட்டும் இப்படி ஆகிடுச்சோ, ஏன் தான் கொடைக்கானலேருந்து இந்த சென்னைக்கு வந்தணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன் காவேரி அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி போய் நின்று வந்து வேண்டுறதுக்காக போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசுபதி தனியாக உட்காந்து பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருப்பார். ராகினி இங்கே பாரு ராகினி, நான் கண்டிப்பாக அவனை விடவே மாட்டேன். விஜய், குமரன், நிவின் 3 பேத்தையும் வந்துட்டு என்ன ஏதுங்கிறத நான் பார்க்காம ஒரு கை பார்க்காம விடவே மாட்டேன். காவேரி கேட்டுக்கு என்னை ஓங்கி அரைஞ்சிட்டா தெரியுமா? அந்த அவமானத்துக்கு மேலேயும் இதுக்கு மேலே உயிரோடு இருக்கணுமானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவள்லாம் எப்பேற்பட்ட ஒருத்தி, என்ன கை நீட்டி அடிக்கிறா. அந்த பொம்பளை காலில் என்னை அவன் விட வச்சுட்டான். இதுக்கு மேலே அந்த குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா, அது நான் சொல்லியே ஆகணும். அன்னைக்கு அன்பு சித்தப்பா தான் சொன்னார், காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாமா. காவேரி விஜய் சந்தோஷமாக இருந்து காவேரி ப்ரெக்னென்ட் வேறு ஆயிருக்கா. இந்த விஷயம் கூட நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு சொல்லாமலே விட்டுட்டேன்ப்பா. இப்போ தான் எனக்கு சொல்ல தோணுது அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே பசுபதி பயங்கரமாக சிரிப்பார். எனக்கு இப்போ தாம்மா நீ நல்ல செய்தி சொல்லியிருக்க. இவங்களெல்லாம் பழி வாங்குவோம்னு நினச்சாலும் சரி, இவங்கள பழியே வாங்கினாலும் சரி, திரும்பி எந்திரிச்சு வந்துடுறாங்க. நம்மளை பார்த்து பயப்படுறதும் கிடையாது, நம்மளை பார்த்து ஒதுங்கிறதும் கிடையாது. கை வைக்க வேண்டிய இடத்துல கை வச்சா மட்டும்தான் இவனுங்க அலறுவானுங்க, பயப்படுவானுங்க. காலத்துக்கும் நம்ம கிட்ட வரதுக்கே யோசிப்பாங்க. காவேரி மாசமாக தானே இருக்கா, அந்த கங்காவும் மாசமாக தான் இருக்கா. இனி அவங்களுக்கு எப்படி வந்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு மட்டும் பாரு. அடிக்க வேண்டிய இடத்துல அடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து என் வழிக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்னை எப்படி சீண்டி பார்க்குறாங்கன்னு நானும் பார்த்துட்றேன். இனி பார்த்துக்கோ, என்னோடய வேட்டை ஆரம்பமாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக பசுபதி சிரிப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமரன், விஜய், நிவின் 3 பேருமே வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுமே கங்கா ஒழுங்காகவே பேச மாட்டாங்க, மூஞ்சியை தூக்கி வச்சுட்ருப்பாங்க. சாரதா தான் போய் ஆழத்தி எடுப்பாங்க. 3 பேத்துக்கு ஆழத்தை எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் தம்பி ஆழத்தையெல்லாம் எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப நன்றி தம்பி. உங்கள் 3 பேத்துக்கும் எப்படி நன்றி சொன்னாலும் தகும். என் வீடு வந்து என்கிட்ட கிடைக்காதோன்ற நினப்பே எனக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம வீட்டை நினைக்கவே கூடாதுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். பட் நீங்கள் நினச்சதுனால தான் இந்தளவுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு. நீங்கள் இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்ன மாதிரி விஜய்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமரன் தம்பி, நிவின் தம்பி, உங்கள் 2 பேர்த்துக்கும் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. என் வயிற்றில் பிறந்த பிள்ளைங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்காங்களோ தெரில, பட் என் மருமகனுங்க ஃபுல்லாக ஒற்றுமையாக இருக்கானுங்க. எனக்கு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக தான் வந்து நான் இப்போ ஆழத்தை எடுத்து உங்களை உள்ளேயே கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அத்தை இதெல்லாம் இருக்கட்டும் த, இதில் என்ன இருக்குது, நீங்கள் ஏன் நன்றி சொல்கிறீங்க? இப்படி எங்களை பிரிச்செல்லாம் பார்க்காதீங்க, இது எங்களோட கடமை. உங்கள் வீட்டு மருமகனாக நீங்கள் நினைக்காதீங்க, மகனாக தான் நினைக்கிறீங்க. நீங்கள் நாங்கள் மகன்களாக என்னென்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சுருக்கோம். இதெல்லாம் எங்களோட கடமை. அப்பாவோட சொத்தை இன்னொருத்த வந்துட்டு அபகரிக்கணும்னு நினச்சா அதை பார்த்துட்டு மகன் சும்மா இருப்பானா அப்படின்ற மாதிரி கேட்க, விஜய் உங்கள் வசனமெல்லாம் நல்லா தான் இருக்குது. மேற்கொண்டு பசுபதியெல்லாம் பிரச்சனை வந்தால் அதை எப்படி சமாளிக்க போகிறீங்க? அதை நீங்கள் சமாளிக்கிறதுக்காக ஏதாவது யோசிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாங்க, இதுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ யோசிச்சுட்ருக்கீங்க? அடுத்தது நடக்க போகிற பிரச்சனையை வந்து நம்ம யோசிச்சு எப்போவுமே கவலைப்படக்கூடாது. இருக்கிற பிரச்சனையை மட்டும்தான் யோசிக்கணும். இப்போதைக்கு நம்ம வீடு நம்மளுக்கு கிடச்சிருச்சு, வரப்போகிற பிரச்சனையை மேற்கொண்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்தது நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அத்தை. தாத்தா பாட்டி 2 பேருமே கூப்பிடுறாங்க என்னையும் காவேரியும் வீட்டுக்கு. நான் இவ்வளோ நாளும் இந்த விஷயத்துக்காக தான் அங்கே போகாமல் தங்கிட்டே இருந்தேன். இப்போ இவ்வளோ பெரிய விஷயமும் நடந்துருச்சுல்ல, அங்கே தாத்தாவையும் பாட்டியும் போய் பார்த்துட்டு வந்தால் தான் எனக்கும் நிம்மதியாக இருக்கும். அவங்களும் காவேரி வீட்டுக்கு வரணும். அவங்களோட பேர குழந்தை காவேரி வயிற்றில் வளருது. காவேரிக்கு வந்து நல்லபடியாக கவனிச்சுக்கணும், காவேரிக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்காங்க. நாங்கள் போயிட்டு ஒரு வாரம் மட்டும் அங்கே இருந்துட்டு திரும்பி வந்து மேற்கொண்டு என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன் அத்தை. ஒரு வாரம் மட்டும் நான் காவேரி கூப்பிட்டு போயிட்டு வரமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன தம்பி சொல்கிறீங்க? உங்கள் வீட்டுக்கு நீங்கள் காவேரியை கூட்டிகிட்டு போகிறீங்க, இதுக்கு எதுக்கு எங்கிட்ட வந்துட்டு பர்மிஷன்லாம் கேட்டுட்ருக்கீங்க? தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு எத்தனை நாள் வேணுனாலும் இருந்துட்டு வாங்க, நானும் வரலாமா அப்படின்ற மாதிரி சாரதா கேட்பாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, அம்மா நானும் அதவே தாம்மா நினச்சேன். இப்போ தான் வந்துட்டு நான் உன் கையால் நல்லபடியாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன், வாமிட்டெல்லாம் இல்லாமல் இருக்குது. அங்கே போயிட்டு நான் சமைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக, நீ வந்தேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடி நான் வேணா உன்னை வந்து விட்டுட்டு ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு நான் திரும்பி வந்துடுறேன். ஏன்னா இங்கே நான் கங்காவையும் பார்க்கணும்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒன்று நீ இங்கே வா, இல்லைன்னா நான் அங்கே வரேன், இப்படியே பண்ணிக்கலாம். நீ எதுக்கும் யோசிக்காத காவேரி, நான் உன் கூடவே தான் இருக்கேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாரதா வந்து விஜய்கிட்ட சொல்லுவாங்க.